மட்டன் பிரியாணி வந்து ரொம்ப ஈஸியாக செய்யலாம். மட்டனை வேக வைக்கவும் வேணாம். குக்கரில் போட்டு அப்படியே நம்ம செய்யலாம். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு ஃப்ரைடே. அதனால வந்து சரி ஃப்ரைடே வந்து எதுனா ஒரு நான்வெஜ் எடுத்து செய்வேன். அதனால் இன்னைக்கு மட்டன் வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. ஒரு 1/2 கேஜி வாங்கி வச்சுருக்கேன். இது வந்து இன்னைக்கு சாம்பார் செஞ்சு மட்டன் கிரேவி தான் பண்ணலான்னு ஐடியா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரி மட்டனை வச்சு நம்ம இன்றைக்கி பிரியாணி சிம்பிளாக செஞ்சிடலான்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணது தான். இப்போ வந்து மட்டன் எல்லாமே வாஷ் பண்ணி வெங்காயம் தக்காளி எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். புதினா கொத்தமல்லி பச்சை மிளகாய் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பேனில் 5 ஸ்பூன் கிட்ட ஆயிலும் 4 ஸ்பூன் கிட்ட கீயுமே ஆட் பண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் லவங்கம் பட்டை ஒரு 6 பச்சை மிளகாய் அதையுமே கட் பண்ணி இது கூட ஆட் பண்ணி எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் 1 கிலோ ரைஸுக்கு 1/2 கிலோ கறி போட்டு செய்கிறேன். அதனால் வந்து ஒரு 1/2 கிலோ வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கூடவே பார்த்திங்கன்னா வந்து 1/4 கிலோ தக்காளியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ 1/2 கிலோ வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நீங்கள் உப்பையுமே ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்குங்க. வெங்காயம் வந்து நல்லா இந்த பொன்னிறமாக வதங்குற வரைக்குமே வந்து வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. அப்போ தான் பிரியாணிக்கு எப்போவுமே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 குழிக்கரண்டி அளவுக்கு அதையுமே ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அந்த ஸ்மெல் வந்து நல்லா கம்மன்னு வரும். அந்த பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் தக்காளி 1/4 கிலோ தக்காளியுமே ஆட் பண்ணிட்டேன். கூட பார்த்திங்கன்னா வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க புதினா கொத்தமல்லி இது எல்லாமே ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்குங்க. நல்லா இந்த கிரேவி பதத்துக்கு நல்லா வரட்டும். மட்டனை குக்கரில் வேக வைக்காமல் அப்படியே போட்டு வேக வைக்க சொன்னல, அதுக்கு வந்து ஃபஸ்ட்டே வந்து ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி தயிரில் நல்லா ஆட் பண்ணி கலந்து வச்சுக்கோங்க. உப்பும் தயிரும் போட்டு கலந்து வச்சிட்டிங்கன்னா கறி வந்து நல்லா சாஃப்ட் ஆகிடும். அதனால நம்ம வேக வைக்கணும்னு அவசியமே இல்லை. நம்ம கறியை ஆட் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து 3 ஸ்பூன் மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் ஆச்சி தனி மிளகாய்த்தூள் கூடவே வந்து காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் கரம் மசாலா 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் பத்திக் மசாலா இது எல்லாமே ஆட் பண்ணி இதில் நல்லா கலந்து விட்டுட்டு கூட பார்த்திங்கன்னா நான் வந்து 1 கிளாஸ் அரிசிக்கு 1 1/2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நீங்களும் ஆட் பண்ணி போட்டு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்குங்க. இந்த ஸ்டேஜில் இப்போ கம்மியாக இருந்துச்சுன்னா இப்போ ஆட் பண்ணிக்கோங்க இந்த டைம்லேயே. இப்போ பார்த்திங்கன்னா அரிசியுமே வந்து நான் கறி போடும்போது நான் ஊற வச்ச அரிசி அதையுமே இது கூட ஆட் பண்ணிட்டு இது வந்து சீரக சம்பா அரிசி தான், பாஸ்மதி ஆட் பண்ணல. பாஸ்மதியுமே சேமாக இதே மாதிரி தான் செய்யணும், எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே இல்லை. இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மூடி போட்டு நல்லா குக் ஆகிற வரைக்கும் ரைஸ் எல்லாமே குக் ஆகிற வரைக்குமே நம்ம விட்டுடலாம். கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா அந்த ரைஸில் இருக்க தண்ணி எல்லாமே கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுட்டு கீழே இருக்க சாப்பாடு எல்லாமே மேலே நல்லா கலந்து விட்டுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கலர் வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி கலர் போட்டிருக்கேன். சில பேர் போட மாட்டாங்க, வேணும்னா போட்டுக்கோங்க, ஆப்ஷனல் தான். நெக்ஸ்ட்டு இன்னும் டேஸ்ட்டு வரத்துக்கு ஒரு 1/2 லெமனை நல்லா ஸ்க்யூஸ் பண்ணி விட்டுக்குங்க. இன்னும் டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்கும். வாசனையும் நல்லா கமன்னு இருக்கும் இந்த ஸ்டேஜில். இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து கடைசியாக வந்து தம் கொடுக்க வேண்டியதான். தம்முக்கு வந்து ஒரு 5 மினிட்ஸ் விட்டாலும் போதும். ஏன்னா வந்து சாப்பாடு இதிலே வந்து நல்லா வெந்துடுச்சு. அதனால் வந்து கடைசியாக தம் கொடுத்து மேலே வந்து நீங்கள் தண்ணி வெயிட்டை நல்லா வச்சுட்டு துணி போட்டு மூடி அதுக்கப்புறம் வெயிட் வைங்க. அவ்வளோதான், சாப்பாடு தம்மாய் ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடி. நீங்கள் சூப்பராக இது செய்யலாம். நீங்களும் ஈஸியான ரெசிபி கூட. பிரியாணி எனக்கு செய்யவே வரலையேன்னு தெரியாதவங்க கூட செஞ்சிடலாம். இதுக்கு காம்பினேஷன் தயிர் பச்சடி கத்திரிக்காய் பச்சடி இதெல்லாம் நல்லாவே இருக்கும். எனக்கு வந்து தயிர் பச்சடி மட்டும் தான் வச்சுருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் நிறைய வீடியோஸில் பார்க்கலாம். பாய்.